Hello everyone, welcome to day 12 of 100 days Python code challenge. எல்லாரும் நான் yesterday கொடுத்த அந்த rock paper scissor game வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து TCS NQT எக்ஸாம்ல கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் क्वेश्चन தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க கோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்புட்ல வந்து லிஸ்ட்டுக்குள்ள 1 2 3 2 3 4 அப்படின்ட்டு ஒரு 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து அவுட்புட்ல வந்து 10 அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா சிம்பிள் தான். லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற யூனிக் நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சம் பண்ணி அதுக்கு வர்ற ஆன்சர் தான் வந்து நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். எக்ஸ்பிளனேஷன்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு 1 இருக்கு ஓகேவா. அடுத்து என்ன இருக்கு 2 இருக்கு. இப்போ 1 2 நம்ம சம் பண்ணிடுவோம். அடுத்து 2க்கு அடுத்து என்ன இருக்கு 3 இருக்கு. இப்போ 1 2 3 இத மூணுத்தையும் சம் பண்ணிட்டோம். அப்படியே கண்டினியூஸா சம் பண்ணிட்டே வரணும். தென் வந்து 2 இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற யூனிக் நம்பர் மட்டும் தான் சம் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி வந்து 2 ஏற்கனவே முன்னாடியே ப்ரெசென்ட் ஆனனால 2 நம்ம சம் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். தென் வந்து 2க்கு அடுத்து இருக்கிற 3 பார்ப்போம். 3 வந்துட்டு ஆல்ரெடி சம் பண்ணிட்டோம். ஸோ அந்த 3 வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். தென் வந்து ஃபைனலா வந்து 4 இருக்கு. ஸோ 4 வந்துட்டு சம் பண்ணிக்கலாம். இப்போ 1 + 2ங்கிறது 3 வந்துடும். 3 + 3 சம் பண்ணா அப்படின்னா 6 வந்துடும். 6 + 4 வந்து 10 வந்துடும். ஸோ நம்மளுக்கு 10 வந்துருச்சு சம்மோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா. சரி வாங்க கோடை சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்டி லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து இந்த விசிட்டர்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் அப்படின்னு ஒரு எம்டி செட் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா இது வந்துட்டு நம்ம இப்ப ஏற்கனவே அந்த லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு இப்போ நம்பர் இருக்கு. அதுல வந்துட்டு யூனிக் நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ப்ரீவியஸா ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதையும் செக் பண்ணணும்ல. ஸோ வந்து இந்த விசிட்டர்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சம் பண்ண போற அந்த நம்பர் ஏற்கனவே வந்துட்டு ப்ரீவியஸா நம்ம சம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற கண்டிஷனை செக் பண்றதுக்காக தான் இந்த விசிட்டர்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப்னு ஒரு எம்டி செட்டை நான் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அதுக்குள்ள லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் ஆட் பண்ணி அந்த இஃப் கண்டிஷன்ல நான் செக் பண்ண போறேன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. பட் ஃபார் லூப்குள்ள யூஸ் பண்ண போது வந்துட்டு நம்மளுக்கு அது புரிஞ்சுக்கலாம். நான் இந்த விசிட்டர்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் அப்படின்ற கண்டிஷனை யூஸ் பண்ணி ஏற்கனவே வந்துட்டு ஒரு கோடை வந்து நான் சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாரும் பார்க்காதவங்க வந்துட்டு டே 8 100 days பைத்தான் கோட் சேலஞ்சில் வந்துட்டு அந்த வீடியோ போய் பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த கான்செப்டை பேசிக் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இப்போ வந்து விசிட்டர்ஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் நம்ம எம்டி செட் கிரியேட் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் லிஸ்ட் எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து எம்டி செட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற சைஸ் எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போறோம், எத்தனை நம்பர்ஸ் வந்து லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம இன்புட்டா வாங்க போறோம் அப்படின்றது நம்மளுக்கு வேணும்ல. ஸோ வந்து n is equal to int of input of அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா enter the range அப்படின்ட்டு நான் யூசர் கிட்ட வந்து லிஸ்டோட சைஸ் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். தென் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா sum is equal to 0. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் சம் தானே பண்ண போறோம். அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு வேல்யூவை சம் பண்றதா இருந்தாலும் இல்ல ஒரு வேல்யூவை வந்துட்டு அசைன் பண்றதா இருந்தாலும் அந்த வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சிடணும் ப்ரீவியஸா. ஸோ வந்து நான் இங்க சம்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் I in range of n அப்படின்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதுக்குள்ள வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற நம்பரை வந்துட்டு நான் யூசர் கிட்ட வந்து கெட் பண்ணிக்க போறேன். தென் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லிஸ்ட்ல வந்துட்டு இந்த நம்பரை யூசர் கிட்ட இருந்து வாங்குற நம்பரை ஃபுல்லா வந்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆட் பண்ணிட்டே வரப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லிஸ்ட்ல வந்துட்டு நம்பரை ஆட் பண்ணிட்டோம். லிஸ்ட்டை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிட்டோம். தென் வந்து இப்போ நம்மளுடைய இன்னும் என்ன நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் அதாவது யூனிக் நம்பர்ஸை மட்டும் சம் பண்ணி வர்ற அந்த ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபார் லூப் இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ ஃபார் I in range of n அதே மாதிரி தான் லிஸ்டோட அந்த லென்த் வரைக்கும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஏன் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம்னா இப்போ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த நம்பர் வந்துட்டு விசிட்டட் அதாவது விசிட்டடுங்கிற எம்டி செட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கண்டிஷன் செக் பண்ண போறேன். இஃப் லிஸ்ட் ஆஃப் I not in visited அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இப்போ இதை நான் ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறேன்னா sum plus equal to list of I. இந்த sum plus ஏன் போடுறேன்னு தெரியும்.
ஏன்னா ப்ரீவியஸ் இருக்கிற அந்த வேல்யூ கூட நம்ம அப்படியே சம் பண்ணிட்டு போனோம்ல. ஸோ வந்து சம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 5 கொடுக்குறேன். தென் வந்து என்ன பண்றேன்னா விசிட்டட் டாட் ஆட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 5 அப்படின்னு கொடுத்துறேன். ஃபைனலா வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சம்ம வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கோடை ட்ரேஸ் பண்ண போறோம். ட்ரேஸ் பண்ணா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷனும் என்னென்ன லாஜிக் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம வந்துட்டு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப யூசர் கிட்ட இருந்து அந்த லிஸ்ட்டை வந்துட்டு வாங்குறது நம்மளுக்கு அது தெரியும். தென் அடுத்த ஃபார் லூப்குள்ள போகலாம். இப்போ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என் அப்படின்ட்டு அந்த ஃபார் லூப்பை வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் நம்ம செக் பண்றதுக்காக போறோம். இப்போ லிஸ்ட் ஆஃப் 5 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல லிஸ்ட் ஆஃப் 5 ஓட வேல்யூ 1 தான் இருக்கும். இப்போ வந்து இது விசிட்டட்ல இருக்கான்னு செக் பண்ணுது. விசிட்டட்ங்கிறது எம்டி செட் தான். ஸோ வந்து அதுக்குள்ள வந்துட்டு 1 இல்லை, இப்போதைக்கு இல்லை. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சம்மு பிளஸ்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதாவது சம் இஸ் ஈக்குவல் டு சம்மு பிளஸ் லிஸ்ட் ஆஃப் 5. ஓகேவா? இப்போ சம்மோட வேல்யூ 0. ஸோ 0 பிளஸ் 1ங்கிறது 1 தான் வரும். அப்போ சம்மோட வேல்யூ வந்து இங்க என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும். தென் வந்து இப்போ என்ன sum is equal to 1 இருக்கும். அடுத்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா visited dot add of list of 5. அதாவது அந்த எம்டி செட்டுக்குள்ள இப்போ வந்து list of 5 ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இருக்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவை வந்துட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். அப்ப இங்க வந்துட்டு விசிட்டட்குள்ள இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 1 ஆட் ஆயிடும். ஓகேவா? தென் வந்து மறுபடியும் வந்துட்டு இப்போ ஃபார் லூப்ல லிஸ்ட் ஆஃப் 5ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ 2 போகும். இப்போ 2 வந்துட்டு விசிட்டட்குள்ள இருக்கா? இல்ல. ஸோ வந்து இப்போ என்ன ஆகும்? சம்ல வந்துட்டு ப்ரீவியஸா அதாவது இப்போ சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் லிஸ்ட் ஆஃப் 5 தானே. இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்மளுக்கு சம்மோட வேல்யூ வந்துட்டு என்னது 1 இருக்கு. அப்போ 1 பிளஸ் 2 அப்படின்னா நம்மளுக்கு அது என்னவா மாறும்? 3 ஆ மாறும். ஓகேவா? தென் வந்து இப்போ விசிட்டட் டாட் ஆட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 5 அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த விசிட்டட்குள்ள என்ன ஆட் ஆகும் அப்படின்னா 2 ஆட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த விசிட்டட் இதுக்குள்ள வந்துட்டு 1,2 இப்போ 1 2 ஆட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்துட்டு இங்க 3 இருக்கு. அடுத்த ஐட்ரேஷன் போவோம். அடுத்து வந்துட்டு 3 இருக்கும். இப்போ லிஸ்ட் ஆஃப் 5 வந்துட்டு 3 வந்துட்டு அந்த விசிட்டட் அந்த செட்டுக்குள்ள இருக்கா? இல்ல. அதே மாதிரியே வந்துட்டு இப்ப சம்மோட வேல்யூ ஆல்ரெடி வந்துட்டு 3 இருந்துச்சு. இப்ப 3 plus 3 வந்துட்டு என்னவா மாறும்? நம்மளுக்கு 6 ஆ மாறிடும். தென் வந்து இப்ப விசிட்டட் டாட் ஆட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 5ல வந்து இந்த 3 மட்டும் அதாவது அந்த ஐ மட்டும் தான் ஆட் பண்றேன். சம்மோட வேல்யூ ஆட் பண்ணல. லிஸ்ட் ஆஃப் 5 மட்டும் தான் ஆட் பண்றேன். ஸோ வந்துட்டு இங்க 3 ஆட் ஆயிரும். அப்போ வந்துட்டு 1, 2, 3. இப்போ வந்துட்டு 1, 2, 3 மூணு நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு அந்த விசிட்டட் அந்த செட்டுக்குள்ள இருக்கு. இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் 5 அடுத்த ஐட்ரேஷனுக்குள்ள போகும்போது இப்போ 2 வரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த 2 வந்துட்டு இந்த விசிட்டடுக்குள்ள இருக்குதா? அதாவது அந்த செட்டுக்குள்ள இருக்குதான்னு பார்ப்போம். ஆமா இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ள தான் நம்ம இந்த விசிட்டட் டாட் ஆட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் 5 எழுதியிருக்கோம். ஸோ வந்து இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால மறுபடியும் வந்துட்டு ஃபார் லூப்குள்ள போயிடும். ஃபார் லூப்ல அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. இப்போ 3யும் வந்துட்டு ஆல்ரெடி அந்த செட்டுக்குள்ள இருக்கிறனால இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மறுபடியும் ஃபார் லூப் வந்துட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்குள்ள போகும். அடுத்து 4 இருக்கு. 4 வந்துட்டு இப்போ லிஸ்ட் ஆஃப் 5 அதாவது விசிட்டட் அந்த செட்டுக்குள்ள 4 இல்ல. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனனால 6 plus 4 is equal to 10ன்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம்? அந்த 4 வந்து ஆட் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு 1, 2, 3, 4 ஆயிரும். அவ்வளவுதான். இப்போ வந்து ஃபைனலா வந்துட்டு அந்த ஃபார் லூப் அதாவது அந்த இது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அந்த லிஸ்ட் ஃபுல்லா வந்துட்டு அந்த நம்பர் ஃபுல்லா செக் பண்ணிச்சு. ஸோ ஃபார் லூப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் வந்துட்டு இப்போ நம்ம ஃபைனலா வந்துட்டு அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் 6 கொடுக்குறேன். இப்போ 1, 2, 3, 2, 3, 4 10 வந்துருச்சா? இப்போ நம்ம வேற நம்பரும் கொடுத்து பார்ப்போம். வேற நம்பர் வந்துட்டு இப்போ 5 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன், 40 கொடுக்குறேன். இப்போ 70 வந்துருச்சு. அதாவது 10 plus 20 என்னது 30, 30 plus 40 என்னது 70. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, இன்னைக்கு சால்வ் பண்ண கோட் வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ புரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? தேங்க்யூ.